ஹாய் எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேட், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கில் எடுக்கிறீங்க, இல்லாட்டி ஒரு ஸ்ட்ராடல் எடுக்கிறீங்க. ஸோ அதுக்கு வந்து டெல்டாவை நீங்கள் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக நான் சொல்கிறேன். ஸோ லாஸ்ட் 1.5 வீக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து சைட்வேஸாகவே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது, ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிட்டே இருக்குது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டைரக்ஷனலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் நான் என்ன மாதிரி ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னா, ஸோ ஸ்ட்ராங்கில் வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கில் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ ஷார்ட் ஸ்ட்ராங்கில் எடுக்கும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி சைட்வேஸாக இருந்துச்சுன்னா நமக்கு நல்லது தான். ஸோ ஒரு கட்டத்தில் வந்து இது வந்து ஏதோ ஒரு சைடு வந்து ஒன்று அப் சைடோ இல்லை டவுன் சைடோ பிரேக் அவுட் ஆகும். ஸோ அந்த பிரேக் அவுட் ஆகிற டைமில் இந்த நான் டைரக்ஷன் ட்ரேடை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிறது ஒரு சின்ன ஐடியாவாக அதில் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து இப்படி ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா -0.36 இருக்கு. ஸோ அப்படின்னா என்ன ஆகுனா, நெகட்டிவ் டெல்டா இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா, ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு லாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, நான் இந்த டெல்டாவை வந்து மறுபடியும் ஜீரோக்கு கொண்டு வரணும், இல்லாட்டி நியர் டு ஜீரோ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ளே நான் அதை வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ வந்து நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே நான் வந்து 2 விஷயம் வச்சுருக்கேன். ஸோ 0.5 டெல்டா இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும். ஸோ அதே மாதிரி மைனஸ் 0.5 டெல்டா இருந்துச்சுன்னா அந்த பொசிஷன் என்ன ஆகும். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான் டைரக்ஷனல் ட்ரேடுக்கு. ஸோ அது வந்து எப்படி வந்து நமக்கு வந்து மாறும் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ பாசிட்டிவ் டெல்டா இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், ஓகேங்களா. ஸோ லாஸ் வராது. இதே பாசிட்டிவ் டெல்டா இருந்து மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு வந்து லாஸ் வரும். ஸோ இப்போ நெகட்டிவ் டெல்டா இருக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட் மேலே போச்சுன்னா நமக்கு லாஸ் வரும். இதே மார்க்கெட் கீழே போச்சுன்னா நமக்கு லாஸ் வராது, ப்ராஃபிட் வரும். ஸோ ஜென்ரலாக டெல்டா அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணலாம்னா இந்த 4 டைப்பாக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ ஒன்று வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணால் பாசிட்டிவ் டெல்டா கிடைக்கும், இல்லை கால் ஆப்ஷன் செல் பண்ணால் நெகட்டிவ் டெல்டா கிடைக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணீங்கன்னா நெகட்டிவ் டெல்டாவும், புட் ஆப்ஷனை செல் பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் டெல்டாவும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பாசிட்டிவ் டெல்டாவை நான் நியூட்ரல் பண்ணணும்னா இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து கால் வந்து செல் பண்ணலாம், இல்லாட்டி கால் செல் பண்ணால் என்ன வரும், உங்களுக்கு நெகட்டிவ் டெல்டா வரும். ஸோ இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா புட்டு வந்து பை பண்ணலாம். ஸோ அதே வந்து இங்கே வந்து நான் என்ன பண்ணலாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் டெல்டா வேணும். ஸோ ஒன்று வந்து காலை வந்து நான் பை பண்ணலாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக. ஸோ அப்படி இல்லாட்டி வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா புட்டு வந்து நான் செல் பண்ணலாம். அப்போ பண்ணும்போது என்னென்னா எனக்கு வந்து இந்த டெல்டா வந்து நியூட்ரல். ஸோ இந்த பாசிட்டிவ் டெல்டாவை நியூட்ரல் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம சூஸ் பண்ணுற ஸ்ட்ரைக் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா -0.30 -0.40 இந்த ஸ்ட்ரைக்கில் டெல்டாவை வந்து நம்ம வந்து நான் செல் பண்ணணும். இல்லை புட் ஆப்ஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரைக்கில் இந்த டெல்டா உள்ள ஸ்ட்ரைக்கை வந்து நம்ம புட் ஆப்ஷனாக பை பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து ஓரளவுக்கு டெல்டா வந்து மேட்ச் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 0.50 இருக்குது. ஸோ இதை வந்து நான் நியூட்ரல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா -0.30 டெல்டா வந்து நான் பண்ணுறேன். ஸோ அப்போ எனக்கு வந்து டெல்டா எவ்வளோ குறையும் அப்படின்னா எனக்கு 0.20 டெல்டாவாக மறுபடியும் அந்த பொசிஷன் வந்து மாறிடும். ஸோ அப்போ வந்து எனக்கு பே ஆஃப் வந்து மறுபடியும் அந்த மாதிரி மிடில் வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே புட் ஆப்ஷனுக்கு வந்து எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி கிட்டத்தட்ட கண்டிஷன் தான். ஸோ இங்கே என்ன பண்ணோம்னா நெகட்டிவ் டெல்டா இருக்கனால நம்ம பாசிட்டிவ் டெல்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம பண்ணணும். ஸோ பாசிட்டிவ் டெல்டானா இங்கே என்னென்ன இருக்குது, ஒன்று வந்து காலை வந்து பை பண்ணணும், இல்லாட்டி புட்டை வந்து செல் பண்ணணும். சிஇ பை. ஸோ அதே தான் இங்கே வந்து என்ன பண்ணணும்னா பாசிட்டிவ் டெல்டாவை எடுக்கிறோம். ஸோ பை பண்ணும்போது 1.15 ப்ளஸ் 0.30. ஸோ இந்த டெல்டா வந்து நம்ம பை பண்ணிக்கிறோம். இதே செல் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளஸ் 0.30 to 0.40. ஸோ என்ன ஆகுனா இந்த டெல்டாவை நம்ம பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த 0.50 டெல்டாவில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இது ரெண்டில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் என்னோட கேபிட்டல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புட்டை வந்து செல் பண்ணுறேன். ஸோ அதோட டெல்டா வந்து ப்ளஸ் 0.35 இருக்குன்னு வச்சுக்கோங்க.
ஸோ எனக்கு வந்து இந்த டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா 0.50 -0.15 மாறுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஒரு பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா எனக்கு வந்து 50 பைசா ரிஸ்க் வரும். ஸோ அதுதான் வந்து இங்கே டெல்டாவை சொல்லுது. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நிஃப்டி எனக்கு அகேன்ஸ்டாக மூவ் ஆச்சுன்னா 50 பைசா எனக்கு ரிஸ்க் ஆகும் ஒவ்வொரு ரூபாய்க்கும். ஆனால் இங்கே டெல்டா நியூட்ரல் ஆகும்போது என்ன ஆகும்னா என்னோட ரிஸ்க் வந்து 15 பைசாவை குறையுது. ரூபாய்க்கு 15 பைசாவை குறையுது. அதே மாதிரி இங்கே எனக்கு ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு எனக்கு 20 ரூபாயா குறையுது. ஸோ இதுதான் வந்து டெல்டா மேனேஜ்மெண்ட். இதை வச்சு தான் வந்து டெல்டா வந்து நியூட்ரல் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் பொசிஷனை நம்ம க்ளோஸ் பண்ணியும் டெல்டா நியூட்ரல் பண்ணலாம். ஸோ அது வந்து இங்கே எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.36 டெல்டா இருக்கு. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா நியூட்ரல் பண்ணுறதுக்கு ஸோ இதோட டெல்டா பாருங்க 2400 டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி 0.36 இருக்கு. ஸோ இப்போ எக்ஸிஸ்டிங் பொசிஷனான இந்த பொசிஷன் நான் க்ளோஸ் பண்ணாலும் எனக்கு வந்து டெல்டா வந்து நியூட்ரல் பண்ணும். ஸோ இப்படி பண்ணிட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ரோல் அப் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் நெகட்டிவ் டெல்டா இருக்கணும் அப்படின்னா ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கிறத வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரோல் அப் பண்ணிக்கலாம். இன்னும் தள்ளி இருக்கிறத வந்து செல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேலன்ஸ்டாக ஓரளவுக்கு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா பே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்பாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிடில் வந்துருச்சு மறுபடியும். பழைய பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கேயே வந்து இன்னொரு 0.5% நிஃப்டி மூவ் ஆனாலும் எனக்கு லாஸ் மாதிரி காமிச்சது. இப்போ நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னால எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா அடுத்தது வந்து எனக்கு 1% மூவ் வரைக்கும் எனக்கு இந்த பொசிஷன் வந்து ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம டெல்டா வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா லிங்க்ல வந்து என்னோட டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஸோ இதை எஃப்என்ஓட பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட பிளேலிஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அதில் எஃப்என்ஓன்னா என்ன, அது பேசிக்ஸ் என்ன, அது ஏன் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கம்ப்ளீட்டாக ஒரு 7 hours கண்டென்ட் உள்ள வீடியோ இருக்குது. ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள், லேர்ன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.